லிக்விட் நைட்ரஜன் ட்ரை ஐஸ்ன்றது பார்த்தோம்னா இட்ஸ் -190°C மைனஸில் இருக்கும். ஸோ லிக்விடை அது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு லிக்விட். இட் இஸ் அன் ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஒரு இனர்ட் கேஸ். இன்னுமே என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி -196°யில் இருக்கிறத நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, கன்வெர்ட் உடனே பண்ணோம்னா அப்படியே இந்த புகையாக வரும். இந்த ஸ்மோக் எஃபெக்ட்ன்றாங்களா பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாலெலாம் போடுவாங்க, நம்ம அந்த டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணுறக்கூடிய அந்த ஐஸ், அந்த மாதிரி அதுதான் லிக்விட் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரை ஐஸ் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீசிங், சில்லிங், பேக்கிங். அப்படின்ற பேக்கிங்னா கேஸ் ஃபார்மில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். லைக் மில்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, சில்லிங் இருக்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கட் பண்ண மீட்டு, சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சில் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சில்லிங்க்கு, ஃப்ரீசிங்க்கு இந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இதை வந்து நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு உணவே கிடையாது. லிக்விட் நைட்ரஜன் இஸ் நாட் அ ஃபுட். எங்கேயுமே நாங்கள் வந்து ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்கட்டை நினச்சி அந்த குழந்தைங்க வாயிலையோ இல்லை பெரியவங்களுக்கோ வேணும்னு வாயில் போட்ட உடனே அப்படி புகையாக வரும். அது ஒரு ப்ளஸர், ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களாம் புகை வருதுன்றது மிக மிக தவறான செயலை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த பிஸ்கட்டில் பண்ணவே கூடாது. எந்த ரூபத்திலையுமே நம்ம உடலில் வந்து அந்த -196° இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஐஸ் நம்ம உடலுக்குள்ளே போவே கூடாது. அப்படி போச்சுன்னா அது போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூவுமே நெக்ரோசிஸ் பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும், ஃப்ரோஸ் பைட்டுன்னு சொல்லுவோம். அது அப்படியே பண்ணிடும். ஸோ நாக்கில் வச்சோம்னா, உதட்டில் வச்சோம்னா அப்படி அந்த இடம் பொசுங்கிடும். நாக்கு உணவு குழாய்க்குள்ளே போச்சுன்னா ஃபுல் இன்டெஸ்டைனும் ஓட்ட போட்டுச்சுன்னா பெரிய ஆப்ரேஷன், உயிருக்கு ஆபத்து. அதே மாதிரி லங்ஸ்குள்ளே போச்சுன்னா ட்ரக்கியா எல்லாத்தையுமே அதெல்லாம் டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ ஏன்னா இட் இஸ் -196° அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உயிருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ. இப்போ இது வந்து நாங்கள் டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேன்சர் கட்டி இருக்குது, அந்த கேன்சர் கட்டியை வந்து அப்படி அரிச்சு எடுக்கிறதுக்காக வித் கண்ட்ரோல்டு அவங்க வந்து அந்த மிஷினில் வச்சு அழுங்காமல் அந்த கேன்சர் கட்டியை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலாக தான் பண்ணணும் இல்லையே. இந்த மாதிரி இப்போ நடைபெற்றது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை வந்து எடுத்து சாப்பிட்டு இறந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த பிஸ்கட்டுமே இந்த மாதிரி நினச்சோ இல்லை பானில் கூட இருக்கும், அந்த பானை நினச்சி வாய்க்குள்ளே போகிறதோ எந்த ரூபத்திலையுமே யாருமே என்கரேஜ் பண்ண வேண்டாம். அந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஒரு பொருட்கள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக, இல்லை சில்லாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு, ஒரு கட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, அல்லது இந்த பேக்கிங், ஒரு பேக்குக்குள்ளே போட்டு அந்த கேஸ் ஃபார்மில் போடுவாங்க நைட்ரஜன் கேஸில், அதை ஃபில் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண ஒழிய இது உணவாகவோ வாய்வழி மூலமாகவோ எடுக்கக்கூடாது. 100% இது பண்ணுறது வந்து நம்ம உயிருக்கு விளை வைக்கிறது கண்டிப்பாக. நான் அந்த ட்ரை ஐஸ் மேலே போட்டு இந்த போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் போகிற மட்டும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எது ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் இல்லையே. நம்ம அந்த ஸ்மோக் எஃபெக்டோடு இருக்கிறப்போ அப்போ உள்ளுக்கார அந்த -196°C இருக்குது. அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தோன்னா அந்த ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்டெல்லாம் போகிறோம். அப்புறம் கூட அந்த ஃபுட்டு கூட நம்ம எடுத்துக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கேட்டால் அதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்றேன். வேண்டாம், இந்த மாதிரி ரிஸ்கே வேண்டாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பழக்கி விட்றோம். இப்போ மிகப்பெரிய நம்ம அப்பா பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கட் கொடுக்குறது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இன்டைரக்டாக ஸ்மோக்கிங் எஃபெக்டை கற்றுக் கொடுக்குறோம். அந்த பசங்க பூனை ஊதுவாங்க, அது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மூக்கில் வரும், ஒரு அது ஒரு ப்ளஷராக நினைப்பாங்க. எல்லோரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இது. எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுங்களா. இன்டைரக்டாக அந்த குழந்தை மைண்டில் பெரியவனாக அவனுக்கு தானும் சிகரெட் பிடிக்க வேணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸை யாருமே அம்மா அப்பா ஆகட்டும் சரி, ஹோட்டல்ஸ் ஆகட்டும் சரி, டெண்டர் பார்ஸ் ஆகட்டும் சரி, யாருமே இந்த மாதிரி பண்ண வேணான்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட். எஃபெக்ட் என்ன, அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அந்த ட்ரை ஐஸ் என்னன்றது வந்து அந்த கடைக்காரங்களுக்கு நாங்கள் புரிய வச்சுடுவோம். கண்டிப்பாக இது நம்ம ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறதா தவறு கிடையாது. அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மாதிரி தடைகள் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாங்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல இது மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம ஊரில் அது மாதிரி நடந்துடக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து
அந்த ட்ரை ஐஸோட நல்லது கெட்டது என்னன்றது கடைக்காரனுக்கு நான் புரிய வைக்கணும். அது எதுக்காக யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி பறிச்சிருக்கணும் அப்படின்றதுலாம் நாங்கள் சொல்லி. அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போவாங்க, ஐஸ்கிரீம்ஸ் அது இதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் பாக்ஸ்க்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஐஸ்கிரீம்ஸோ பாக்ஸோ இல்லை மீட்டு இல்லை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. சிக்கன் மட்டன் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து சாதாரண எடுத்து ஐஸ் குட்டி அதுக்குள்ளே போட முடியாது. அது போட்டோம்னா அது எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து இந்த மாதிரி ட்ரை ஐஸ் வச்சு பேக்கிங் தெர்மோக்கோல் நம்ம பார்த்துருப்போம். அதில் ட்ரை ஐஸ் எல்லாம் பேக் பண்ணி உள்ளுக்கற வச்சிட்டோம்னா அந்த சில் எஃபெக்டாக எந்த விதமான இதுவும் அந்த பாதிப்பு வராது. அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரீசிங்காகவும் சில்லிங்காகவும் பேக்கிங்காகவும் மட்டும்தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். இது உணவாக எடுக்கக்கூடாது. இந்த ட்ரை ஐஸ்னால் என்ன, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னத்துக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது செய்யக்கூடாது. அதுதான் அது மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக நினச்சி பாருங்கள். -196 டிகிரி நம்ம தோலில் பட்டுதுன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் பைட் ஆகிடும், அப்படியே அரிச்சிடும். ஸோ நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ளெல்லாம் போச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளோ ஓட்ட போட்டு பொத்துடும். அதனால் அது மாதிரி பண்ணவே கூடாது. நார்மலாக ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அப்படியே அது உரித்து அப்படியே எடுத்துடும். அது அப்படியே அது பொசுக்கி எடுத்துடும். அந்த மாதிரி உடலுக்குள்ளே போச்சுன்னா அதே தான் எஃபெக்ட் வந்து கொடுக்கும்.